சோடங்கர் போய் கனிமொழியை சந்திச்சார். கனிமொழியும் இதே மாதிரி தான் இதுவும் குழப்பிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் டிஆர் பாலு கூப்பிட்டு உங்க தகுதிக்கு 25 ஜாஸ்தி உங்களுக்கு குறைக்கலன்னு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டார். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்ல தெலுங்கானா காங்கிரஸ் உடைய மாநாடு நடக்குது. அதற்காக ராகுல் காந்தி இருக்கிறார் என்றவுடன் இங்கே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய ஃப்ரெண்டாக அங்க ரேவந்த் ரெட்டிக்கு போன் பண்ணி அங்க ராகுலை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பட் இதுக்கெல்லாம் நடுவில் பின்னாடி நம்ம செல்வ பெருந்தகை சார் நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருங்கிறீங்க. ஆனால் திமுகவை பொறுத்தவரை அவர் திமுக காங்கிரஸ் பிரிவு தலைவர். தேமுதிக சார்பில் அந்நியார் சந்திப்பின் போது கனிமொழி பேசி அக்கா உங்களுக்கு 10 எம்எல்ஏ 10 அசம்பிளி சீட்டும் ஒரு ராஜ்யசபா உறுதின்னு இருக்காங்க. இன்றைக்கு ராஜ்யசபா உறுதி பண்ணிட்டாங்க, நாளைக்கு ராஜ்யசபா நாமினேஷனுக்கு லாஸ்ட் டேட். ஸோ அதில் சுதீஷ் கலந்து கொள்வார் என்று தெரியப்படுது. இன்னைக்கு காங்கிரஸ் இன்றைக்கு மாலைக்குள்ள 4 மணிக்குள்ள சொன்னா தான் 2011 தேர்தலில் முதல் மாடியில் தயாளம்மாவை சிபிஐ ரெய்டு அழைச்சி விசாரிச்சுக்கிட்டு மேலே 63 சீட்டு வாங்கினாங்க. கடைசியில் அவங்க 23 சீட்டும் 5 சீட்டு தான் காங்கிரஸும் ஜெயிச்சது. இந்த மாதிரி கூட்டணியை இப்படி போட்டு இழுத்து 2 பேரும் ஒருவர் மேலே ஊரில் தளபதி பேசினதாக இருக்கட்டும், கண்ணப்பன் பேசினதாக இருக்கட்டும், இவர் திண்டுக்கல் பெரியசாமி பேசின இதெல்லாம் நிச்சயமாக வழியக்கூடிய அடுக்கள் இல்லை. அஃப்கோர்ஸ் இவரும் ஓரளவுக்கு சொன்னார்னாலும் மாணிக்கம் தாக்கூர் ஆதாரங்களோடு தான் பேசினார், எதிர்பார்த்து தான் கொடுத்தார். அதனால இன்னைக்கு மேலே ஒன்று சேர்ந்தாலும் விஜயோடு சேரும் நிலை இன்னைக்கும் ஒரு 45லிருந்து 60% விஜயோடு போகலாம் என்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜ்யசபா இப்போ போச்சுன்னால் கூட 27க்குள்ளே 2 பேரும் மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம். ஏன்னா விஜயும் கிட்டத்தட்ட கடைசியாக வந்த நியூஸ் 7ல் எடுக்கப்பட்ட இதில் பிரகாரம் கிட்டத்தட்ட 54 தொகுதிகளில் 30% ஓட்டு, அதில் 12 சீட்டில் முன்னணியிலே இருக்காங்கன்னு வருது. ஸோ விஜயோடு சேர்ந்து கொண்டால் இவர்கள் சேர்ந்தால் கிட்டத்தட்ட விஜயும் இவர்களும் ஒரு 45 சீட்டு, திமுக 25 சீட்டுக்கு போச்சு. விஜய் 35 சீட்டு, இவங்க 10 சீட்டு வந்தால் கூட அது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கிடையே பெரிய சலசலப்பு, இந்த கூட்டணி வெளியேறும் நிலைமைக்கு உள்ளாச்சு. காரணம் திமுக கொடுக்குற ஆஃபர் வேற, காங்கிரஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட் வேறையா இருந்தது. இதுல இருந்து 1 இன்ச்சு கூட நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ் சோடங்கர் விடாப்பிடியாக இருந்தார். அதே சேம் பட்ஜெட்டில் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடருது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். டக்குன்னு அடுத்த நாளே ஆள் மாத்துறாங்க. சோடங்கர் பதிலாக சிதம்பரம் போறாரு. சிதம்பரம் முடிச்சிட்டார், இறங்கி வராங்க திமுக. சிதம்பரத்தோட மேஜிக் இங்கே வேலை செய்யுது அப்படியெல்லாம் இங்கே பேசப்பட்டு வருது. உண்மையிலே என்ன நடந்ததுங்க? சோடங்கர் அதாவது போன வாரம் ஆக்சுவலாக இவர் வந்தார், கேசி வேணுகோபால் ஸ்டாலினுடன் அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். அவர் வர்றதுக்கு முன்னாடி டெல்லியிலேருந்து சோனியா ஒரு கடிதம் தனியாக கொடுத்து அதை ஒரு ஃப்ளைட்டில் இவர் கேபி சிங்தேவ் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அதை பற்றி சில நம்முடைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர் ஏதோ மன்னிப்பு கடிதம், நாங்கள் பதவி கேட்க மாட்டோம், கூட்டணிக்கு பல பதவிக்கு அப்படின்லாம் இருக்குன்னாங்க. அப்புறம் வந்த தகவல் அதில் தெளிவாக சோனியா காந்தி 2016 தேர்தலில் 41 சீட்டு கொடுத்தீங்க, அதே 41 சீட்டு கொடுக்கணும். அதை தாண்டி முன்னெல்லாம் எம்ஜிஆர் ஃபார்முலான்னு சொல்லி 3ல் 1 பங்கு சீட்டு எங்களுக்கு கொடுப்பீங்க. அப்போ 234ல் 3ல் 1 பங்குன்னா கிட்டத்தட்ட 76 சீட்டு வரணும். 76 சீட்டில் நின்று 68 சீட்டில்னா 2 ராஜ்யசபா நாங்களே தேர்ந்தெடுப்போம். இப்போ சீட்டை குறைச்சி ராஜ்யசபாவும் இல்லாமல் போயிடுச்சு. சரி, ரொம்ப 74க்கு போக வேணாம், 40ஓடு நிறுத்திக்கிட்டு வருகிற எல்லா தேர்தலிலும் 24, 26, 28 எல்லாத்துலேயும் ராஜ்யசபா கொடுக்கணும், 26, 28, 30ன்னு சொல்லி கேட்டதாக வந்தது. ஸோ இதில் அவர் நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைக்க வேண்டாம், 25 கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன். ராஜ்யசபாவை இப்போ லிங்க் பண்ணணுமா ஏதோ கேட்டுட்டு இது ஆட்சியில் பதவி கேட்கக்கூடாதுன்னு இருக்காரு. பட் அப்பையும் தெளிவு இல்லை என்பதற்காக திருப்பி சோடங்கர் போய் கனிமொழியை சந்தித்தார். கனிமொழியும் இதே மாதிரி தான் இதுவும் குழப்பிட்டாங்க. ஸோ இந்த நிலையில்
டிஆர் பாலு கூப்பிட்டு உங்கள் தகுதிக்கு 25 ஜாஸ்தி உங்களுக்கு குறைக்கலன்னு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டார். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் தெலுங்கானா காங்கிரஸ் உடைய மாநாடு நடக்குது. அதற்காக ராகுல் காந்தி இருக்கிறார் என்றவுடன் இங்கே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய ஃப்ரெண்டாக அங்கே ரேவந்த் ரெட்டிக்கு ஃபோன் பண்ணி அங்கே ராகுலை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பட் இதுக்கெல்லாம் நடுவில் பின்னாடி இன்னொரு பெரிய ஆள் யாருன்னா காங்கிரஸ். நீங்கள் சொன்னீங்க சோடங்கர்னு. சோடங்கர் தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர். தெலுங்கானாவுடைய பொறுப்பாளர் யாருன்னு கேட்டால் மாணிக்கம் தாக்கூர். ஸோ இது மொத்தத்தையும் கண்ட்ரோல் அவர் தான் வச்சுருக்கார். ஸோ தெளிவாக முடிவு செய்யப்பட்டது என்னன்னு சொன்னால் 39க்கு குறையக்கூடாது. 41 கேட்போம், 39க்கு குறையக்கூடாது. ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு எம்எல்ஏவாவது இருக்கணும். அதை தாண்டி கட்சி எம்எல்ஏக்களுக்கு எந்த வேலையும் நடக்கலை. ஸோ அதனால பல இடங்களில் எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் இல்லை, எதிர்கட்சியும் சொல்ல முடியல, திமுக குறையும் சொல்ல முடியல. அவங்க வாங்குகிற ஊழலுக்கும் கெட்ட பேர், எதுவும் நடக்கலைன்னு எங்களுக்கு கெட்ட பேர் இருக்குது. அதனால மேயர் துணை மேயர் போஸ்ட்லேயும் 20% ரிசர்வேஷன் கொடுக்கணும், இப்படி எல்லாம் கேட்டாங்களாம். ஸோ இதில் உறுதியாக இருந்தவுடன் நம்ம செல்வ பெருந்தகை சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருங்கிறீங்க. ஆனால் திமுகவை பொறுத்தவரை அவர் திமுக காங்கிரஸ் பிரிவு தலைவர். ஸோ அவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணோன்னா, ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார், இவர் சந்திச்சுட்டு போன உடனேயே கேசி வேணுகோபால் சந்திப்புக்கு பிறகே உள்ளுக்குள்ளே காங்கிரஸ் உள் சர்க்கிள் வாட்ஸ்அப் சர்க்கிளில் 28 தொகுதி வரை தர தயாராக இருக்கிறார்கள், ராஜ்யசபாவும் கொடுக்குறாங்க, கூட்டணி முடிந்து விட்டதுன்னே அப்பவுமே அனுப்பிச்சார். இப்போ நேற்றைக்கு காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா 33 தொகுதி கொடுத்தால் காங்கிரஸ் ஒத்துக்கொள்ளும்னு சொல்லி செல்வத் பெருந்தகையால் ஒரு பெரிய ஆர்டிக்கல் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நான் அனுப்புகிறேன். சரியா? ஸோ தெளிவாக 35 வரை ஸ்டாலின் கொடுப்பதற்கு தயார். எனக்கு அங்கேருந்தும் செய்தி வந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ப. சிதம்பரம் போய் 29 30ன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு தேதியில் என்னை பொறுத்தவரை இன்று ஈவினிங்குள்ளே 35 சீட்டு கொடுத்து முடிச்சிடுவாங்கன்னு பார்க்குறேன். இது என்னன்னு சொன்னால், ஸ்டாலின் சாரை பொறுத்தவரை அவர் பெரிய அரசியல் இது சாணுக்கியம் கூட. அவருக்கு 4 ஆலோசனை இது இருக்குது. ஒன்று ஐபேக் நிறுவனம், 2வது பெண் நிறுவனம் சுனில் கனோலு மற்றும் இன்னொருவர், 4 பேர் பண்ணுறதுனால இதை தாண்டி உளவு தகவல் இது எதுவுமே திமுகவிற்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு கொடுக்கறதுக்கு சென்னை கொங்கு மண்டலத்தில் விஜய் பிரிக்கும் ஓட்டுகள் பெரும்பாதி திமுக தான் இருக்குது. சென்னையில் ஓரளவு அதிமுக ஓட்டை பிரிக்கிறார். ஆனாலும் விஜய் எடுப்பது நமக்கே கூட பாதிப்பு வரலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு தொகுதிக்கு 1000 ஓட்டு இருந்தால் தேமுதிக யூஸ் ஆகும்னு அந்த பேச்சப் பண்ணார். ஸோ முக்குலத்தோர் ஓட்டுக்காக ஓபிஎஸ்ஸை பேச்சப் பண்ணார். இதுக்கப்புறம் முக்குலத்தோர் ஓட்டை பிரிக்கணும்னு சொல்லி சசிகலாவிற்கு உங்களுடைய அந்த இந்த ப்ரூவரிக்கு படப்பையில் இருக்கிற அந்த மிடாஸ்க்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்கள தனி கட்சின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் 88 வயசில் தனி கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது 1 இயர் ஓட்டை பிரிக்கணும். இது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இது அதுக்கு பேர் என்ன, ரேஷன் கடையில் நீங்கள் வாங்கிட்டு போகிறப்ப பக்கத்தில் ஒரு தாத்தா பை வாங்குவார். வாங்கினா அரிசி உடஞ்சா பக்கத்தில் யாராவது நூல் கட்டி விடுவாங்க. அவர் 2 ஸ்டெப் எடுத்தால் இன்னொரு பக்கம் ஒழுகும், அதையும் கட்டுவார். திருப்பி தூக்குனா கை உடஞ்சிரும், மேலே வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போவார். அதுக்கும் கஷ்டப்பட்டால் யாராவது ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் வண்டியில் கிண்டியில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் எல்லா மூட்டையும் கட்டிக்கிட்டே இருக்காரு, கூட சேர்த்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87164. தேமுதிக சார்பில் அந்நியார் சந்திப்பின் போது கனிமொழி பேசி, அக்கா உங்களுக்கு 10 எம்எல்ஏ 10 அசம்பிளி சீட்டும் ஒரு ராஜ்யசபா உறுதின்னு இருக்காங்க. இன்றைக்கு ராஜ்யசபா உறுதி பண்ணிட்டாங்க, நாளைக்கு ராஜ்யசபா நாமினேஷனுக்கு லாஸ்ட் டேட். ஸோ அதில் சுதீஷ் கலந்து கொள்வார் என்று தெரியப்படுது. இன்னைக்கு காங்கிரஸ் இன்றைக்கு மாலைக்குள்ளே 4 மணிக்குள்ளே சொன்னா தான் அவங்க கேண்டிடேட்டை டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 200 பக்கத்துக்கு அவங்க சொத்து டீட்டெயிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு நாளைக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ செல்வ திமுக எங்களுக்கு அப்படி எந்த ஒரு கெடுவும் விதிக்கல அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நீங்க இன்னைக்கு ராஜ்யசபா கொடுக்கிறார்கள் என்றால் 4 சீட்டு திமுகல முடியுது. என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு,
அதுக்கப்புறம் இவர் இன்னும் திருச்சி சிவா மற்றும் இன்னும் செல்வராஜன் ஒருத்தர் முடியுது. இதில் திருச்சி சிவாவுக்கு 3 முறை கொடுத்துருக்காங்க. யாருக்குமே 2 முறைக்கு மேலே கொடுத்ததே இல்லை. அதனால திருச்சி சிவா கிடையாது. என்ஆர் இளங்கோ சோளிங்கரில் போட்டி போடுகிறேன் என்று சொல்லிவிட்டாராம். கனிமொழி சோமுக்கும் இல்லைன்ட்டாங்களாம். ஒரு சீட்டு எம்எம் அப்துல்லா என்றும் இன்னொரு சீட்டு சபரீசன், 3வது காங்கிரஸுக்கு, 4வது இதற்கு என்று சொல்லப்படுகிறது. சபரீசன் வேணுமா இல்லையான்னு இன்னும் குழப்பம் இருக்கிறது. அது வந்தால் அளவுக்கு அதிகமாக கெட்ட பேராகும். அதுக்கு பதிலாக வேறொரு கேண்டிடேட் இருப்பதாகவும் செய்திகள் வரும். ஸோ இப்போ காங்கிரஸுக்கு கொடுத்தா அவங்க டிசைட் பண்ணி டைப் அடித்து டெல்லியிலேருந்து கையெழுத்து போட்டு வரணும். உங்கள் நாமினேஷன் ஃபார்மில் அவங்க தான் கையெழுத்து போடணும். இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் போட முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப இன்றைக்கி 4 மணிக்குள்ளே இவங்க ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். எனக்கு வருகிற செய்திகள் 35க்கு திமுக ஒத்துக்குங்கிறது தான். இல்லை ஏற்கனவே கிட்டத்தட்ட அஸ்ஸாம் செலவிற்கும் கேரளா தேர்தல் செலவிற்கும் 5000 ஸ்வீட் பாக்ஸ்கள் வரை பங்கிடுவதாக திமுக சபரீசன் சொல்லியிருக்காருங்கிறதுனால வேறு அதே போல் வேறு சில கணக்குகளுக்காக 30ன்னு ஒத்துக்கிட்டால் அது நிச்சயமாக காங்கிரஸ் இறங்கி வர்ற மாதிரி தான் ஆகும். ஆனால் இதெல்லாம் நடக்கட்டும் சார். நான் கேட்குறேன், 1980 திமுக காங்கிரஸ் கூட்டணி 2 பேரும் ஆளுக்கு பாதின்னு நின்னாங்க. கடைசியில் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சதுனால மக்கள் தோற்கடிச்சாங்க. திமுக நின்ன இடத்துல காங்கிரஸ் குழி பறிச்சான், காங்கிரஸ் நின்ன இடத்துல திமுக காரன் குழி பறிச்சான். 2011 தேர்தலில் முதல் மாடியில் தயாளு அம்மாவை சிபிஐ ரைடு அழைச்சி விசாரிச்சுக்கிட்டு மேலே 63 சீட்டு வாங்கினாங்க. கடைசியில் அவங்க 23 சீட்டும் 5 சீட்டு தான் காங்கிரஸும் ஜெயிச்சுது. இந்த மாதிரி கூட்டணியை இப்படி போட்டு இழுத்து 2 பேரும் ஒருவர் மேலே ஊரில் தளபதி பேசினதாக இருக்கட்டும், கண்ணப்பன் பேசினதாக இருக்கட்டும், இவர் திண்டுக்கல் பெரியசாமி இதெல்லாம் நிச்சயமாக வழியக்கூடிய அடுக்கள் இல்லை. அஃப்கோர்ஸ் இவரும் ஓரளவுக்கு சொன்னார்னாலும் மாணிக்கம் தாக்கூர் ஆதாரங்களோடு தான் பேசினார், எதிர்பார்த்து தான் கொடுத்தார். அதனால இன்னைக்கு மேலே ஒன்று சேர்ந்தாலும் இந்த கூட்டணி பெரிய வீக்காகத்தான் இருக்கிறது. இவரும் முடிஞ்ச வரைக்கும் ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்கார். என்னுடைய பயம், ஏற்கனவே போட்டு மூழ்கிட்டு இருக்கு, இதில் இன்னும் வெயிட்டு சேர்த்தா மொத்தமாக மூழ்கிடுமா அப்படின்னு. பட் விஜயோடு சேரும் நிலை இன்னைக்கும் ஒரு 45லிருந்து 60% விஜயோடு போகலாம் என்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜ்யசபா இப்போ போச்சுன்னால் கூட 27க்குள்ளே 2 பேரும் மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம். ஏன்னா விஜயும் கிட்டத்தட்ட கடைசியாக வந்த நியூஸ் 7ல் எடுக்கப்பட்ட இதில் பிரகாரம் கிட்டத்தட்ட 54 தொகுதிகளில் 30% ஓட்டு, அதில் 12 சீட்டில் முன்னணியிலே இருக்காங்கன்னு வருது. ஸோ விஜயோடு சேர்ந்து கொண்டால், இவர்கள் சேர்ந்தால் கிட்டத்தட்ட விஜயும் இவர்களும் ஒரு 45 சீட்டு, திமுக 25 சீட்டுக்கு போச்சு. விஜய் 35 சீட்டு, இவங்க 10 சீட்டு வந்தால் கூட அது பலமாக தெரியும். அதனால அதுக்கப்புறம் இன்னும் அதிக சீட்டோட 29ல் 2 பேரும் சேர்ந்துக்கலாம் என்பதுதான் காங்கிரஸ் மீள்கிறது. இன்னொன்று கேசி வேணுகோபாலுக்கு இதிலும் கேரளாலையும் விஜயுடைய கிறித்துவ பலம் துணை புரியும். இது விஜயுடைய நடிகர் பலம் என்பது பாண்டிச்சேரியிலையும் கொடுக்கும். ஸோ 3 ஸ்டேட்லேயும் பலம் வரும். இங்கே நீங்கள் 2011 வச்சுக்கிட்டா எப்பெல்லாம் இது வரைக்கும் திமுக ஒரு முறை கூட தொடர்ந்து ஜெயிச்சதில்லை. ஸோ இப்போ 2011 அப்படி சேர்ந்து நின்னப்போ என்னாச்சு, அவங்களுக்கு 180 சீட்டில் நின்று 123 சீட் ஜெயிச்சாங்க, இவங்க 60ல் நின்று 5 சீட்டு. ஸோ அப்படி அடி வாங்கும் போது அடி அதிகமாக தான் காங்கிரஸ்க்கு வருது. 96 எலெக்ஷனில் காங்கிரஸ் முட்டை. ஸோ 2000 இது மாதிரி ஒரு முறையும் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறப்ப அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸுக்கு பெரும் அடி வருகிறது. அதனால் விஜயோடு போகலாம் என்பதுதான் பெருவாரியாக. கிட்டத்தட்ட திங்கட்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு டெல்லியில் மீட்டிங் நடந்த பொழுது செல்வ பிறந்தையை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபோன் மூலமாக சோடங்கரும் கேசி வேணுகோபாலும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் இன்றைய மாவட்ட தலைவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் 70% பேர் விஜயோடு போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிவு எப்படி இருக்குங்கிறது. பட் வாய்ப்புகள் நான் இப்பயும் சொல்கிறேன், 55% இந்த பக்கம் தான் இருக்குது, 45% தான் திமுக பக்கம் விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்போ காங்கிரஸ் இழுப்புக்கெல்லாம் திமுக வருது. அதாவது இவங்க 35 தான் கரார் இருக்காருன்னா இவங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்ன? டெல்லியிலேருந்து இங்கே திமுகவுக்கு ஒரு அழுத்தம் அல்லது மிரட்டல் வந்திருக்குமா? இல்லை, மிரட்டல் அழுத்தத்தை விட திமுகவிற்கு 4 அந்த இந்த ஸ்தாபனங்கள் எடுத்த சர்வே ப்ளஸ் உளவு தகவல் எல்லாமே 40 எம்எல்ஏக்கள் மட்டுமே உறுதியாக ஜெயிக்கிறார்கள். 30 பேர் டஃப் ஃபைட் கொடுத்தா ஜெயிக்கலாம். 70 இந்த கூட்டணி தாங்காது. காங்கிரஸை விட்டிங்கன்னா இது இன்னும் பாதியாக கூட போகும். ஏன்னா காங்கிரஸ் இருந்தால்தான் கிறிஸ்தவ முஸ்லீம் மைனாரிட்டிகள் மொத்தமாக வரும். ஏன்னா முஸ்லீம்லேயே இன்னும் கூட பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த அசம்பிளியில் 2021 அசம்பிளி தேர்தலில் திமுக அதிமுக இரண்டும் சேர்த்தால், காங்கிரஸ் 3ஐயும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 எம்எல்ஏக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதே முஸ்லீமில் பார்த்தா 7-8 தான் வருது.
ஸோ அப்போ கிறிஸ்துவர்களுக்கு டபுள் முஸ்லீம் இருக்குது. ஸோ குறைந்தபட்சம் திமுக கூட்டணியில் 25 முஸ்லீம்களை நிறுத்த வேண்டும்னு தடா ரஹீம் முந்தானத்து கூட போஸ்ட் போட்டிருக்கார். ஸோ இந்த அழுத்தங்கள் வரப்போ 2 முஸ்லீம் கட்சிக்கும் 2 சீட்டு கொடுத்து ஒதுக்கிட்டார். அதுக்கு தான் எம்எம் அப்துல்லா நான் சொல்லிட்டேன், ராஜ்யசபாவில் அவருக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்டாலினுடைய பினாமி. இந்த சொத்துக்கள் துபாயில் இருக்கிற நோபல் ஸ்டீல் கம்பெனி 1000 கோடி போட்டால் அதில் அவரும் டைரக்டராக இருந்தார். ஸோ அவர் ஒரு பினாமி வேறு. ஸோ அதனால முஸ்லீம் ஓட்டுகள் பிரச்சனை வந்துடும், கிறிஸ்டியன் ஓட்டுகள் ஏற்கனவே விஜய்க்கு போகும் என்ற நிலை இருக்கிறதுனால காங்கிரஸை விட்டால் அது முழுசாக போயிடும். அதனால காங்கிரஸை விடக்கூடாது என்று உளவும் பெண் நிறுவனம் உட்பட 4 வியூக வகுப்பாளர்களும் அட்வைஸ் பண்ணதுனால இவர் விடுவதாக இல்லை. ஸோ 35 ஏற்றுப்பாருன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு 4 மணிக்குள்ளே டிசைட் பண்ணிட்டே ஆகணும். நம்ம இப்போ இந்த நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணுறப்ப அது முடிஞ்சிருக்கலாம். பட் இல்லைன்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸை ஏற்றி அப்படி முடிப்பாரான்னு தெரியல. எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் போன முறை 10 கோடி ஒரு கட்சிக்கு 1 கோடிக்கு 15 கோடிக்குன்னு ஏலம் விட்டாரோ அது மாதிரி வைகோவிற்கு 4 சீட்டுன்னு சொல்லியும் அதில் உதயசூரியனில் நின்னால் 4 இல்லாட்டா நீங்கள் உங்கள் சொந்த சின்னம்னா 3ன்னு சொல்லிவிட்டார் என்றும் வருகிறது. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா மதிமுக நிர்வாகிகளும் அதிருப்தியில் தகவலாக வந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணி வேணாம், வாங்க வெளியில போலாம், ரொம்ப அடி வாங்கிட்டோம். ரொம்ப பேசாது சார். மதிமுக நிர்வாகிலாம் இருக்காங்களா சார்? அப்படி துரை வைகோ தாண்டி யாரும் இல்லை சார். நீங்க அப்படியெல்லாம் செய்தியாக வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்களும் கூட்டிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கா? இல்ல விஜய் அழுத்தம் தர அளவுக்கு மதிமுக பெரிய பெரிய கட்டம் இல்ல, அது இல்ல. இப்ப நமக்கு வர செய்தி இதுக்கு திருமாவிற்கு 8 சீட்டும் 2 கம்யூனிஸ்டுக்கும் 7 சீட்டு என்று முடிப்பதாக வச்சிருக்காங்க. அது முடிந்த பிறகு கேப்டன் கட்சிக்கு 10 சீட்டுன்னு ஏற்கனவே ஒத்துக்கொண்டதால் 10 ஸ்வீட் 200 ஸ்வீட் பாக்ஸ் ப்ளஸ் காலேஜுடைய காசுகள் வந்துடும் சொல்லியிருக்காங்க. கனிமொழி கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவவேலு பேசினாலும் கனிமொழி தலையிட்டதால் தான் அது முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்றைய நிலையில் திமுக நல்ல ஃபைட்டிங் சான்ஸ் கொடுத்து வெல்லணும் என்றால் காங்கிரஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா மற்ற இது செய்து ஓபிஎஸ் மீறினால் தேனி பெல்ட்ல பெரிய குளம்னு ஒரு இல்லை, காங்கிரஸ் இவ்வளோ டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய இந்த 30+ சீட்டுகள் வாங்கினால் காங்கிரஸ் வளர்ச்சி பெற்று விடுமா சார்? நீங்கள் மதுரைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா காங்கிரஸ் ஒரு 10-15 தொகுதிகளில் பலமாக இருக்கிறது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இன்னைக்கு திமுக 3ஆம் 4வது இடத்துல தான் இருக்குது. ஐ மீன் அதிமுக போன எலெக்ஷனில் டெபாசிட்டே போச்சு கன்னியாகுமரியில். ஸோ அதனால திமுகவும் அந்த நிலை தனியாக நின்னா அந்த நிலைமை தான். திருநெல்வேலியிலையும் ஓரளவுக்கு அந்த மாதிரி நிலைகள் உண்டு. சென்னையிலையும் ராயபுரம் மனோ போன்றவர்கள்லாம் ஓரளவுக்கு வட சென்னையில் பலம் வச்சுருக்காங்க. தென் சென்னையில் என்றைக்குமே அது காங்கிரஸும் பாஜகவும் தான் பெரும்பாரியாக ஜெயிக்கும். கூட்டணினால மாறலாமே தவிர. அதனால காங்கிரஸுக்குன்னு சொல்லி 50+ வயதில் இருக்கிற ஒரு ஓட்டு எல்லா இடத்துலையும் ஒரு 5%. மீன் 1989 தொகுதியில் 20% வாங்கினாங்க. 2014 தனியாக 4.6க்கு குறைஞ்சிட்டாங்க. 5% குறைந்தபட்சம் இருக்கிறது. ஸோ 5%ங்கிறது ஒரு பூத் ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூலையும் 15,000 ஓட்டு வரும். ஸோ போன முறை கிட்டத்தட்ட 5,000 கீழே 50 சீட்டில் தோற்றுருக்காங்க. ஸோ காங்கிரஸுடைய 15,000 ஓட்டு போச்சுன்னா 100 சீட்டுக்கு மேலே விளக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உளவுத்துறை தகவல் அடிப்படையில் தான் திமுக மிக வீக்காக இருக்கிறது. அதை தாண்டி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் முந்தானத்து நடந்தது. ஒரு 75 லட்சம் மிக்சி மற்றும் கிரைண்டர்கள் பெண்களுக்கு இலவசமாக தரும் விழாக்கள் தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தை பதிமிக்க நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.